Assalamu alaikum everyone and welcome to my YouTube channel Shahina's Lifestyle. இன்னைக்கு வீடியோல ஒரு டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஷ்ரூமை ஃப்ரை பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன். இந்த மைதா கூட நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுற மஷ்ரூம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கூட முட்டையோ இல்லை பெப்பரோ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இதை ஓரளவுக்கு ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் பேபி கார்ன்லேயும் பண்ணலாம், இல்லைனா காலிஃப்ளவர்லேயும் பண்ணலாம். பட் நான் இப்போ மஷ்ரூமில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறப்போ அதோட சைஸ் சின்னதாயிரும். அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் ஊஸ் அவுட் ஆகிட்டு குவான்டிட்டி உங்களுக்கு கம்மியாயிரும். அதனால் நான் இந்த ஃபுல் பாக்ஸுமே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மஷ்ரூமை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட ஆக்சுவல் சைஸ் நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். ஸோ ஓரளவுக்கு ஒரு மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி மஷ்ரூம் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால குவிக்காக கட் பண்ணிடலாம். இதுக்கு மஷ்ரூம் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லிஸ் நம்ம சாப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், கட்டிங் ஜாப் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் இதோட ஜாப். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. குவிக்காகவே இந்த ரெசிபி நீங்கள் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி என்கிட்ட இருக்கிற இந்த க்ரீன் சில்லிஸ் ரொம்பவே காரம் கம்மியானது. அதனால நான் 4 யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் கிட்டே இருக்க க்ரீன் சில்லி நல்ல ஸ்பைஸியானதுன்னா நீங்கள் ஒரு 2 அவ்வளோ போதும், ஜாஸ்தி வேணாம். இதை நான் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் நமக்கு வரும். ஒரு மாதிரி க்ராஸாக கட் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் சன்ஃப்ளவர் ஆயில் நான் போட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம்ஸை நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா நம்ம அந்த மைதா மிக்சரில் போட்டு டிப் பண்ணி போடுறப்போ அந்த மைதாவோட அந்த மிக்சர் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியால் ரொம்ப வாட்ரி ஆயிரும். அதனால் நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மைதா மிக்சரில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளஸ்டர்டாக தான் வரும் அந்த மஷ்ரூம் ஃப்ரை, தனித்தனியாலாம் வராது. ரெஸ்டாரண்ட்லேயே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி எல்லா மஷ்ரூமும் ஒரு மாதிரி சேர்ந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சங்காக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. இப்போ மஷ்ரூம் ஒரு சைடு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இது திருப்பி போடுறப்ப அப்படியே ஒரு சங்காக தான் வரும். அப்படியே நீங்கள் தோசை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு இதை ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 பேட்ச் வரும். அதை மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்படி தான் இருக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர்லலாம் ஆகாது. ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கருகிரும். இந்த மாதிரி கலரில் இருக்கிறப்ப எடுத்துருங்க. இப்போ நான் இது மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பேட்ச் ஒரு 2-3 பேட்ச் வந்தது. அது மாதிரி போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாட்டே பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மஷ்ரூம்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது கூட 4 பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ண பூண்டு நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த கார்லிக் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆனாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா சைனீஸ் ஸ்டைலில் பர்ன்ட் கார்லிக் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பர்ன்ட் கார்லிக் நூடுல்ஸ்னே கிடைக்கும்.
அது ஒரு ஸ்பெஷல் அண்ட் யூனிக் சைனீஸ் டேஸ்ட் அது. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சில்லிஸையும் நீங்கள் அதே நேரத்துலேயே சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் ஓரளவுக்கு நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பரை வந்து ஒரு இடிக்கல்லில் நல்லா இடித்து ஒரு மாதிரி கோர்ஸாக இருக்கணும். ஃபைன் பெப்பர் பவுடர் வேணாம், இதுக்கு கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம், இவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் நான் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேர்த்துக்கலாம். அஜினோமோட்டோ இட்ஸ் நாட் ஹெல்தி, இது வந்து ஒரு உண்மை. பட் தென் அக்கேஷ்னலாக இந்த மாதிரி ரேராக எப்போயாவது ஒரு சைனீஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அக்கேஷ்னலாக தான் யூஸ் பண்ணணும், அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை இது கூட சேர்க்கணும். நம்ம ஃப்ரை பண்ணியிருந்த ஆனியன், பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் அந்த மஷ்ரூமில் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் சங்கியாக கிளஸ்டர்டாக இருந்தது. கொஞ்சம் இப்போ உதிரியாக ஆக ஆரம்பிக்கும். பட் ஓரளவுக்கு தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகும், மற்றபடி சங்க்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது மிஸ்ஸிங்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக தெரிகிறதால நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அதோட இது கூட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ கறி லீவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். பட் ஆட் பண்ணிக்கிறது பெஸ்ட். நம்மளோட இண்டோ சைனீஸ் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நீங்கள் போட்டு கார்னிஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இன்னுமே டேஸ்ட் பெட்டராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே அமேசிங்காக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட வீட்டில் நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். வெரி நைஸ். சனபான் மாதிரி தான் இருக்குது. இந்த இண்டோ சைனீஸ் ஸ்டைல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் do not forget to subscribe. You can also comment me and message me on my Instagram. And thanks for watching.